தமிழீழ விடுதலை புலிகளின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் இன்று வரை ரகசிய தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கீரிமலை செம்மன்காடு மயானத்திற்கு செல்வதற்கு கடற்படையினர் மீண்டும் அனுமதி மறுத்துள்ளனர். துன்னாலையில் நேற்று காலை இடம்பெற்ற குண்டுவெடிப்பொன்றில் சிக்கி 2 காயமுற்றனர். போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் இன்று வரை ரகசிய தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளதாக குளோபல் தமிழ் செய்திகளின் புலனாய்வு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2009 மே 17, 18, 19 தேதிகளில் கைது செய்யப்பட்ட மற்றும் சரணடைந்த புலிகளின் மூத்த தளபதிகளின் பொறுப்பாளர்கள் பலர் ரகசியமாக வைக்கப்பட்டு உள்ளதாகவும் இதில் யோகி, எழிலன், புதுவை ரத்னருதே முதலானவர்கள் உள்ளடங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான நகுலன் கொல்லப்பட்டதாக கூறப்படும் புலனறுவை மின்னெரியா முகாமிலேயே இவர்களும் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டு உள்ளதாக குளோபல் தமிழ் செய்திகளின் புலனாய்வு செய்தியாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளன. புலனறுவை மாவட்டம் மின்னெரியா பகுதியில் பாரிய பரப்பளவில் அமைந்துள்ள பிரதான முகாம் பகுதியில் 2 தனிப்பட்ட முகாம்களில் இவர்கள் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் தொடர்ச்சியான சித்திரவதைகள் விசாரணைகள் தொடர்வதாகவும் கூறப்படுகிறது. விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு அவர்களின் அசையும் அசையா சொத்துக்கள், அவற்றை பராமரிப்பவர்கள் அல்லது கையகப்படுத்தி வைத்திருப்பவர்கள், தொடர்ந்தும் செயற்பாட்டில் உள்ளவர்கள் உள்ளிட்ட விடயங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் அவ்வப்போது புலம்பெயர் தமிழர்களுடன் உறவுகளை ஏற்படுத்துவதற்கும் இவர்களை பயன்படுத்துவதாக குளோபல் தமிழ் செய்திகளின் புலனாய்வு செய்தியாளருக்கு தகவல்களை வழங்கியவர் கூறுகிறார். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்கள் யாவும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி கட்டுப்பாட்டுள் அவருக்கு மிக நெருங்கிய புலனாய்வு பிரிவின் உயர்மட்ட அதிகாரிகள் சிலரின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிய வருகிறது. எனினும் இவை குறித்து ஆதாரபூர்வமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவானதாகவே இருப்பதாக கூறும் புலனாய்வு செய்தியாளர் விரைவில் அவற்றிற்கான முயற்சிகள் தொடர்வதாக தெரிவிக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கட்சியாக பதிவு செய்வது மற்றும் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக பிரதிநிதிகளது மகஜர் உள்ளிட்ட விடயங்கள் பற்றிய காரசாரமான வாத பிரதிவாதங்களுடன் தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு நேற்று திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் CVK சிவஞானம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கட்சியாக பதிவு செய்ய தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என வலியுறுத்தி கூறினார். எனினும் தமிழரசு கட்சியினை ஓரம் கட்டிவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கட்சியாக பதிவு செய்ய பங்காளி கட்சிகள் முற்படுவதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கட்சியாக பதிவு செய்ய தவறுவோமானால் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வது கூட சாத்தியமற்று போகலாம் என அங்கு பலரும் சுட்டிக்காட்டினர். தேவையாயின் கூட்டமைப்பில் தலைவர் மற்றும் செயலாளர் பதவிகள் உள்ளிட்ட சிலவற்றை தமக்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஏனைய கட்சிகளுக்கு விதித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கட்சியாக பதிவு செய்யலாம் என சுட்டிக்காட்டப்பட்டது. வடமராட்சியின் கரவட்டி துன்னாலை பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற குண்டுவெடிப்பொன்றில் சிக்கி 2 காயங்களுக்குள்ளாகினர். வீதியோரமாக கண்டெடுத்த பொதியொன்றினை உடைத்து பார்க்க முற்பட்ட வேளையிலேயே அது வெடித்ததாக கூறப்படுகிறது. இவ்வெடிப்பு சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த ராசகுலசிங்கம் தங்கமலர் வயது 33 மற்றும் மகன் முறையான தவராஜசிங்கம் சசிகரன் வயது 9 ஆகிய இருவரும் காயங்களுக்குள்ளாகியிருந்தனர். முன்னதாக இவர்கள் இருவரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். மக்கள் குடியிருப்பு பிரதேசமும் போர் நடவடிக்கைகளில் நேரடியாக தொடர்புபட்டிருக்காத பிரதேசமுமான துன்னாலை பகுதியில் எவ்வாறு இத்தகைய வெடிபொருட்கள் வந்து சேர்ந்தன என்ற கேள்விக்கு பதிலில்லை. மக்களிடையே இத்தகைய வெடிபொருட்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றதான குற்றச்சாட்டு மீண்டும் ஒருமுறை உறுதியாகியிருக்கிறது. கன்னிவெடி அபாயமற்ற பகுதிகள் என இலங்கை அரசு கூறிக்கொள்ளும் இடங்களெல்லாம் இவ்வாறான வெடிப்புச் சம்பவங்கள் தொடர்கின்றமை அத்தகைய சந்தேகங்களை எழுப்பி வருகிறது. கீரிமலை செம்மன்காடு மயானத்திற்கு செல்வதற்கு கடற்படையினர் மீண்டும் அனுமதி மறுத்துள்ளனர். கடற்கரையால் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பாதையை மீண்டும் முட்கம்பிகள் போட்டு கடற்படை மறைத்துள்ளது. கடந்த புதன்கிழமை வலி வடக்கைச் சேர்ந்த ஒருவர் மரணமானதை அடுத்து குறித்த சடலத்தை கீரிமலை செம்மன்காடு மயானத்தில் தகனம் செய்வதற்கு கடற்படையினரிடம் அனுமதி கேட்கப்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்ற பின்னர் செம்மண்காட்டிற்கு செல்லும் பாதையை தவிர்த்து கடற்கரையோரமாக சடலத்தை கொண்டு செல்வதற்கு கடற்படையினர் அனுமதி வழங்கினர். மயானத்தை திறந்து விடுமாறு கூறி அப்போது மக்கள் உயிரிழந்தவரது சடலத்துடன் போராட்டத்தில் குதித்திருந்தனர். இந்த போராட்டத்தின் போது வலிவடக்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டமையினால் அரசியல் பழிவாங்கும் நிகழ்வாக குறித்த மயானத்திற்கு மக்கள் செல்வதை கடற்படையினர் மீண்டும் மறுத்துள்ளனர். மக்கள் போராட்டத்தினால் திறக்கப்பட்ட மயானத்தை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அரசியல் சாக்கடையாக்குவதற்கு இடம்பெயர்ந்த மக்களிடையே கடும் சீற்றம் எழுந்துள்ளது. அதிகார பகிர்வு தொடர்பில் கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஜெயவர்தன வெளியிட்ட கருத்தை கட்சியின் நிலைப்பாடாக கருத முடியாது என கட்சியின் தவிசாளர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்தார். காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு பகிரப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு பகிரப்படாவிட்டால் 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் ஜெயலலிதா ஜெயவர்தன கோரியிருந்தார். காணி காவல்துறை அதிகாரங்களை வழங்காது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அர்த்தம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் இந்த கருத்தானது ஜெயலலிதா ஜெயவர்தனவின் தனிப்பட்ட கருத்து எனவும் கட்சியின் நிலைப்பாடு அதுவல்லவெனவும் காமினி ஜெயவிக்ரம பெரேரா குறிப்பிட்டார். நாட்டின் மிக முக்கியமான தேசிய பிரச்சினை தொடர்பில் கட்சியின் செயற்குழுவே தீர்மானங்களை வெளியிடும் என அவர் சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட நபர்கள் கட்சியின் கொள்கைகள் பற்றி கருத்து வெளியிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் தொடர்பில் ஜெயலலிதா ஜெயவர்தனவின் கருத்தை கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக கருத முடியாது எனவும் காமினி ஜெயவிக்ரம பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். வடகிழக்கு அதிகார பகிர்வு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஜெயவர்தன வெளியிட்ட கருத்து நகைப்பிற்குரியது என ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் வடகிழக்கை தமிழீழ விடுதலை புலிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜெயலலிதா கொண்டிருந்தார் என அமைச்சர் கெஹலிய சுட்டிக்காட்டினார். எனவே ஜெயலலிதா ஜெயவர்தனை இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதில் ஆச்சரியமில்லை என அவர் தெரிவித்தார். காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்காது 13ஆம் திருத்தச் சட்ட மூலத்தின் ஏனைய விடயங்களை அமல்படுத்துவது என்பது தொடர்பில் நாட்டின் தரப்பினரும் இணக்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். உத்தேசிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு இவ்வாறான பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தும் என அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கான பிரதிநிதிகளை அரசாங்கம் ஏற்கனவே பெயரிட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் அரசாங்கத்தின் வழியை பின்பற்றி தெரிவுக்குழு ஒன்றிற்கான தமது பிரதிநிதிகளை பெயரிட வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டார். 1985ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தைகள் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முனைப்புகளில் உரிய அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றம் சுமத்தியுள்ளார். போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முனைப்புகளில் அரசாங்கம் கவனம் செலுத்த தவறினால் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கத்துடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படாத பட்சத்தில் மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். பேரணிகள், போராட்டங்கள், கூட்டங்கள் மற்றும் சத்தியாகிரக போராட்டங்களை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சாதகமான தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படாத பட்சத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிவில் உரிமைகளுடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளைய தினம் சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் சரத் பொன்சேகாவை சஜித் பிரேமதாசு மற்றும் கரு ஜெயசூரிய ஆகியோர் நேற்று பார்வையிட்டனர். சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யும் நோக்கில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் கிளர்ச்சிகள் குழுவினர் பூர்ண ஆதரவை வழங்குவதாக கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரஜை என்ற ரீதியில் அனுபவிக்கக்கூடிய சகல சிவில் உரிமைகளுடனும் சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இவ்வாறு சிவில் உரிமைகள் முடக்கப்படாது விடுதலை செய்யப்பட்டால் சரத் பொன்சேகா செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட வாய்ப்பு ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சையை அரசியல் மயப்படுத்தக்கூடாது என ஜனநாயக மக்கள் முன்னணி கோரியுள்ளது.
பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க பொறுப்பேற்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் டாக்டர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். செல்வாக்கு மிக்கவர்களின் அழுத்தம் காரணமாகவே அவசரமாக பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்டதாக எஸ்பி திசாநாயக்க ஒப்புக்கொண்டுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் விவாதம் செய்வது பொருத்தமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் செய்வதன் மூலம் பிரச்சனை மேலும் பூதாகரமாக மாற்றமடையும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.